ஓகே. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்ப CO3 பாத்துடலாம். CO3ல பார்த்தோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டம் சிஸ்டம்ஸ் தான். டேட்டம் சிஸ்டம்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்ப ஏதாவது ஒரு காம்போனன்ட்ட நம்ம அசெம்பிள் பண்றோம்னா, அசெம்பிள் பண்ணும்போது அதோட டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் சிலதுக்கு இருக்கும், சிலதுக்கு வந்து 0வா கூட இருக்கலாம். ஸோ அத 0 பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பண்றது. அதுக்கு தான் வந்து டேட்டா சிஸ்டம்ஸ் வந்து பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னும் டேட்டா சிஸ்டம்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லிருக்காங்க, டிசைன் காம்பனன்ட் ஹவ் டு செட் தி டேட்டம். அதாவது சீலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரே அப்ப அந்த 1 மட்டும் வச்சுட்டு மிச்சம் உள்ள 5 வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. மொத்தம் 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. அதாவது நமக்கு பிளேன் பார்த்தீங்கன்னா XYZ. அப்ப டிரான்ஸ்லேஷன் இன் எக்ஸ் 3-to-1 பிரின்சிபல்ங்கிறது இங்க மட்டும் அப்ளை பண்ண மாட்டோம். அதாவது எங்கன்னா ஸ்டாண்டர்ட் SOPs இருக்குதோ அங்க வந்து 3-to பிரின்சிபல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதுதான் 3-to-1 பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு இதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொடுக்கறது தான் இந்த பின் ஆன் சர்ஃபேஸ்ங்கிற கான்செப்ட். ஸோ இது வந்து என்ன பண்ணிக்கிறீங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு பிளேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து டாப் பிளேன். ஓகே, இது வந்து ஃப்ரண்ட் பிளேன், இது வந்து சைடு வியூ. ஓகேவா? ஸோ அப்போ டாப் பிளேன்ல வந்து XY ஆக்சிஸ், இந்த இடத்துல வந்து நம்ம ஆக்சிஸ் இமேஜின் பண்றது தான் முக்கியம். ஸோ இப்போ டாப் பிளேன்ல X Y இருக்குதா அசியூம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் அப்போ இது வந்து 2 டைமென்ஷனலா இருக்குமா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிளேன் வைக்கிறேன் பெர்பெண்டிகுலரா. இந்த பிளேனுக்கு, இந்த டாப் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இங்க ஒரு பிளேன் வச்சோம்னா இங்க ஒரு ஆக்சிஸ் வரும், அதான் Z ஆக்சிஸ். அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா வந்து இந்த இன்னொரு பிளேன் வைக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது மொத்தம் 3 ஆக்சிஸ் இருக்கு, எக்ஸ் ஒய் இப்படி ஒரு Z. ஓகேவா? ஸோ இதை வச்சுதான் வந்து நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இதோட 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நான் அரெஸ்ட் பண்ணணும். ஸோ அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா 3 பின் இந்த இடத்துல வச்சு இதை பின்னு நீங்க வந்து எப்படி வச்சுக்கலாம், இது ஒரு மேக்னெட்டா கன்செப்ட், அதாவது ஃபிக்ஸ் பண்றோம், அவ்வளவுதான். இனிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது ஒரு மேக்னெட்டா அசியூம் பண்ணிக்கலாம். நட்டு போல்ட் போட்டு வைக்கிறோம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது 3 பின். ஏன் 3 பின் அப்படின்னா வந்து நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், ட்ரெஸ்னா வந்து ட்ரையாங்கிளா தான் போட்டிருப்பாங்க. 3 பின்ங்கிறது பேசிக்கலா நல்லா பிடிமானத்துக்கு பெட்டரா இருக்கும். அந்த ட்ரஷ்ஷா இருக்கட்டும், கேமராவோட ட்ரைபாடா இருக்கட்டும், எல்லாமே 3 ஸ்டாண்டு தான் இருக்கும். அது வந்து பெட்டர் ஃபிக்ஸிங்க்கு இருக்கும். அதனால 3 பின் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளோட ஆப்ஜெக்டை ஒரு கியூபா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இங்க இந்த 3 பின்ல இந்த கியூபை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இனிஷியலா இந்த 1 பின், இந்த 2 பின் வந்து இல்ல. ஓகேவா? 3 பின் மட்டும் தான் இருக்கு, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்படி வந்தா எக்ஸ், இப்படி வந்தா எக்ஸ், கரெக்டா? இப்படி வந்தா ஒய், இது மேல போச்சுன்னா Z. இப்படிதான் ஆக்சிஸ் இப்படிதான் பண்ணணுங்கிறது கிடையாது. இப்போ இப்படி அசியூம் பண்ற போது தான் வந்து அடுத்து நம்ம இங்கே எல்லாமே எழுதிட்டு இருப்போம். ஸோ இப்போ XYZ. அப்ப நான் இங்க இந்த டப்பா வச்சுட்டேன்னா இந்த Z இது வந்து மேல கீழே டப்பா மூவ் ஆகாதான், இங்க கீழே பிடிச்சிருக்குமா. அப்ப அதுக்கு மாதிரி டப்பா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருக்கோம், சீரியல் நம்பர், பின்ஸ் ஆன், இங்க வந்து பின்ஸ் ஆன் சர்ஃபேஸ் போட்டிருக்கோம். பின்ஸ் ஆன் சர்ஃபேஸ், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அரஸ்டட், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அன்அரஸ்டட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டப்பாவை நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இந்த Z ஆக்சிஸ்ல மூவ் ஆகுறது வந்து இதாயிருமா, ஒரு நிமிஷம், Z ஆக்சிஸ்ல வந்து மேல கீழே மூவ் ஆகுது, ஃபிட் ஆயிரும். அப்ப டிரான்ஸ்லேஷன் இன் Z வந்து அரெஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து X ஆக்சிஸ், இது டிரான்ஸ்லேஷன் இன் Zங்கிறது அப்படியே இந்த லைன்லயே மூவ் ஆகுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ரொட்டேஷன் வரும்போது இதுதான் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸை வச்சுட்டு இப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னு வந்து யோசிக்கணும். ஸோ அப்படிங்கும்போது இப்படி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த டப்பா இப்படி சுத்தாது, கீழே ஃபிக்ஸ் ஆயிக்கும். அதே மாதிரிதான் இந்த இதுவும் வந்து அரெஸ்ட் ஆயிரும். ஏன்னா இங்க இது வந்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இந்த 3 பின் வச்சு. அப்படிங்கும்போது இப்படியும் சுத்தாது, இப்படியும் சுத்தாது, இது மேலையும் போகாது. அதான் டிரான்ஸ்லேஷன் இன் Z, ரொட்டேஷன் இன் X, ரொட்டேஷன் இன் Y அப்படின்னு போட்டிருக்கேன். அப்ப மொத்தம் என்ன சொன்னோம், 6 டிகிரிஸ் சொன்னோமா. அப்ப 3 அரெஸ்ட் ஆயிடுச்சு, மிச்சம் 3 இது வந்து அப்படியே எழுதிக்கணும். அப்ப ரொட்டேஷன் இன் X, ரொட்டேஷன் Y அரெஸ்ட். அப்ப மிச்சம் என்ன இருக்கு, ரொட்டேஷன் இன் Z. அப்ப டிரான்ஸ்லேஷன் இன் Z புரியல. ஆமா, ரொட்டேட் ஆகும்ல.
இப்ப செட் இதுனா இப்படி ரொட்டேட் ஆகும்ல, நீ டாப் வியூல இருந்து பார்த்தா இப்படி ரொட்டேட் ஆகும்ல. ஆ இந்த போட்டிருக்கேன் பாரு, இப்படி ரொட்டேட் ஆகும். இப்ப அது அன்அரெஸ்டடா இருக்கு. 3 இது அன்அரெஸ்டடா இருக்கு. இப்ப நான் அடுத்து என்ன பண்றேன், இந்த 2 பின் இப்போதைக்கு வந்து நான் இது டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா? அடுத்து பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து Z. ஓகேவா? இப்ப என்ன பண்றேன், இந்த 2 பின், இங்க ஒரு பின், இங்க ஒரு பின் வச்சுட்டேன். அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, டிரான்ஸ்லேஷன் இன் Y. இப்ப இந்த இடத்துல வந்து இது இப்படி இப்படி மூவ் ஆயிட்டு தான் இருந்துச்சு. எப்படி இந்த டப்பா வந்து இந்த இந்த 2 பின் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். இந்த மூவ்மெண்ட் வந்து இருந்துச்சு. கரெக்டா? இந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், இப்படி இப்படி இருந்திருக்கும். ஆனா இப்ப இங்க ஒரு பின்னு போட்டு இதோட அந்த சோத்தோட அட்டாச் பண்ணிட்டோம்னா இப்படி இப்படி மூவ்மெண்ட் நகர்ந்துருச்சு. இப்படி இப்படி வர மூவ்மெண்ட் வந்து அரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது டிரான்ஸ்லேஷன் இன் ஒய் வந்து அரெஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்ப சரண் கேட்ட மாதிரி இந்த இடத்துல இந்த ரொட்டேஷன் இருந்துச்சுல, டாப் வியூல இருந்து பார்த்திருந்தோம். டாப் வியூல இருந்து பார்க்கும்போது ரொட்டேட் ஆயிட்டே தான் இருந்திருக்கு அபவுட் Z ஆக்சிஸ். ஆனா இப்போ இங்க ஒரு பின் போட்ட பிறகு இப்படி சுத்த முடியாது இதால. இப்படி வரும்போது இந்த சுவர் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அப்போ வந்து இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, டிரான்ஸ்லேஷன் இன் ஒய், ரொட்டேஷன் இன் Z அரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப மிச்சம் என்ன இருக்குது, ஆல்ரெடி ரொட்டேஷன் இன் Z எக்ஸ் ஒய் Z அரெஸ்ட் ஆயிடுச்சு, டிரான்ஸ்லேஷன் இன் Z, டிரான்ஸ்லேஷன் ஒய் அரெஸ்ட் ஆயிடுச்சு. என்ன இருக்கு, டிரான்ஸ்லேஷன் Z மட்டும் இருக்குது. டிரான்ஸ்லேஷன் Zனா வந்து எப்படின்னா இந்த இடத்துல மூவ் ஆகுறது, இப்படி மூவ் ஆகுறது. இப்போ வந்து டவுட் வரலாம், அதாவது கீழே ஃபிக்ஸ் பண்ணி கீழே வந்து இருக்குது, ஆனா வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் இன் எக்ஸ், இந்த இடத்துல இப்படி மூவ்மெண்ட் வந்து எப்படி அரெஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு இது வரேன். இப்போ மொத்தமா இது ஃபுல்லா அரெஸ்ட் ஆச்சு, டிரான்ஸ்லேஷன் எக்ஸ் மட்டும் இருக்குது. எப்படின்னா இந்த மூவ்மெண்ட் வந்து இன்னும் வந்து அரெஸ்ட் ஆகாம இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்றாங்க, இந்த இடத்துல ஒரு பின் போடுறாங்க. இந்த இடத்துல ஒரு பின் போட்டோம்னா இந்த இந்த சோத்தோட இது அப்படியே ஒட்டிக்குமா, அப்படிங்கும்போது இதோட நல்லா பிடிச்சிக்கும். இது வந்து இந்த மாதிரி மூவ் ஆகுறது அரெஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து இன்னொன்னு சொல்ல மாட்டேன், இங்க வந்து ஏன் பிரின்சிபல் பிளேன் அப்படின்னு இதை போடுறோம்னா, இதான் வந்து பேசிக் பிளேன். அதாவது இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா அது கீழே வந்து தரையில எல்லாம் கட்டுவோம். அந்த தரை தானே எல்லாத்தையும் மேல மேல கொண்டு போகுது. ஸோ அதான் ஒரு பொதுவா ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கலாம். அதனால பிரின்சிபல் பிளேன் சொல்றாங்க. ஸோ பிரின்சிபல் பிளேன்ல 3 பிளேன் போட்டு மொத்தம் 3, அடுத்து 2, அடுத்து 1, இந்த மாதிரி ஒவ்வொருதா வந்து நம்ம ஃபுல்லா அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இங்க வந்து 0 ஆயிரும். அதுக்கப்புறம் இதே கான்செப்ட் தான் வந்து பல்ப் அண்ட் பல்ப் ஹோல்டர் அசம்பிளிக்கு பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா ஆக்சுவலி நமக்கு வந்து கொஸ்டின் மேபி எதுல கேட்கலாம்னா இந்த இதுல கேட்கலாம், ஸ்பைகாட் அண்ட் ரிசர்ச், ஸ்பைகாட் அண்ட் டங்க்ல கேட்கலாம். இதெல்லாம் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த பல்ப் அண்ட் பல்ப் ஹோல்டர் அசம்பிளி. நம்ம ஸ்பைகாட் அண்ட் இதுலயும் இன்னும் கொஞ்சம் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம எப்போ இந்த ஸ்பைகாட் அண்ட் ரிசர்ச் படிக்கிறோமோ அப்ப நான் தெளிவா எல்லாம் புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுல வந்து என்னன்னா பல்ப் அண்ட் பல்ப் ஹோல்டர் அசம்பிளி. இப்ப இந்த பல்ப் ஹோல்டர் தான் வந்து சுவத்துல ஃபிக்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஓகேவா? சுவத்துல போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதை போய் தூக்கி நம்ம இங்க வைக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா டேட்டம் பிளேன் 1 அசம்பிளிங் டேட்டம் பிளேன் 2 சொல்லியிருப்பாங்க. டேட்டம் பிளேன் 1னா வந்து இது இந்த இடத்துல ஒரு இது இருக்குமா, இந்த இடத்துல ஒரு சர்ஃபேஸ் மாதிரி இருக்குமா, அதான் டேட்டம் பிளேன் 1. இது போய் இந்த இடம் போய் இந்த இடத்துல அட்டாச் ஆகும்ல இந்த மாதிரி. ஸோ அதான் டேட்டம் பிளேன் 2. ஸோ அது வந்து இருக்கும்போது என்னென்ன இது அரெஸ்ட் ஆகுது அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ இது பாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு பிளேனா அசீம் பண்ணிக்கும். நான் சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, இதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கோ, இதுக்கு மேல வர்றத வந்து ஜெட்னு அசீம் பண்ணிக்கும். நீ ஆக்சிஸ் மட்டும் அசீம் பண்ணிட்டா மிச்ச எல்லாமே நீயே போட்டுடலாம். அப்ப வந்து அப்படி நிஜ வாழ்க்கையில் அப்படியே பல்ப் வச்சோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ பல்ப் வந்து ஃபர்ஸ்ட் வைக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் இதை போய் உள்ள வைப்போம். அதுக்கப்புறம் உள்ள போய் திணிப்போமா, திணிக்கிறதா வந்து கேப் அண்ட் கேப் அசம்பிளிங் வித் பாடி. அப்புறம் பிடிச்சு சுத்துவோம். கரெக்டா? சுத்தும் போதுதான் வந்து பின் அசம்பிளி வித் ஸ்லாட். ஸோ இந்த மாதிரி 3 தான் வந்து நான் பண்றோம். அதை வந்து நம்ம ஜஸ்ட் இது அப்படியே பேப்பர்ல பார்க்காம அப்படியே இமேஜின் பண்ணிங்கன்னா அது இந்த டிவிசப்படம் எப்படி அரெஸ்ட் ஆகுது ஈஸியா தெரிஞ்சிடும் இந்த ஆக்சிஸ் போட்டோம்னா. ஸோ அதே மாதிரிதான் டிரான்ஸ்லேஷன் இன் செட். இப்ப இதை போய் நான் இங்க வச்சுட்டேன்னா இது வந்து மேல கீழே வர்ற மூவ்மெண்ட் வந்து தடுக்கப்பட்டுருமா. கரெக்டா? ஆனா இது போய் ஒட்டிக்குச்சு அப்படியா வச்சுக்கணும். சில பேர் கேட்கலாம் எப்படின்னா இது ஃபிக்ஸ்டா இருக்கு ஆனா கீழே வரலாம்ல அப்படின்ட்டு. ஆனா இது வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளக்க போகாம இங்க வந்து இங்க பிளேன் இருக்குல்ல, இது போய் தடுத்துறது இல்லை. இங்க உள்ள பிளேன் வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த பார்ட் வந்து உள்ளக்க போகாம தடுக்குது. அப்ப அங்க ஒரு டிவிசப்படம் அரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்படிதான் யோசிக்கணும். நமக்கு என்னன்னா ஃபைனல் ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட் என்ன, அங்க போய் ஃபிட் ஆகணும், அவ்வளவுதான்.
ஸோ அதுக்குன்னு வெளியே வருது, அப்போ வந்து இன்னும் டிரான்ஸ்லேஷன் அலாங் செட் இருக்குல்ல அப்படின்னு கேட்கக்கூடாது. கரெக்டா? நம்ம வந்து உள்ள போய் ஃபிக்ஸ் ஆகணும், அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் உள்ள போய்கிட்டே இல்லாம உள்ள ஃபிக்ஸ் ஆச்சு. அப்போ டிரான்ஸ்லேஷன் இன் செட் அரெஸ்ட். அப்புறம் ரொட்டேஷன் அபவுட் எக்ஸ். எக்ஸ்னா என்ன? இது. அப்ப இதை போய் அப்படி அட்டாச் பண்ணிட்டோம்னா இது சுத்தி தடுப்பு இருக்குல்ல, அப்ப இப்படி ஒரு ரொட்டேஷனும் இப்படி ஒரு ரொட்டேஷனும் கண்டிப்பா அரெஸ்ட் ஆயிரும். ஸோ அப்போ எக்ஸ் ஒய் அரெஸ்ட் ஆச்சு, மிச்சம் உள்ளது எல்லாமே எழுதிக்கும். அதுக்கப்புறம் கேப் அசம்பிளிங் வித் பாடி. ஸோ உள்ள போய் வச்சோடனே இந்த இது இருக்குல்ல, இது போய் வந்து இதுவா இல்ல உள்ள போய் வச்சோன்னா கிளிக்குன்னு சத்தம் கேட்கும். ஸோ அப்ப என்ன ஆகும்னா கண்டிப்பா வந்து இந்த இந்த டைரக்ஷன்ல இதானே எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது வந்து என்னதான் நீ பல்பை கொண்டு போய் இங்கே வச்சிட்டாலும் இது வந்து இப்படி இப்படி மூவ் ஆகும் அண்ட் இப்படி இப்படி மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் உள்ளுக்குள்ள. ஸோ அதை அரெஸ்ட் பண்றது தான் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி நெஜ பல்ப் எடுத்து பார்த்தா வந்து நல்லா தெரியும். ஸோ அதுவும் அரெஸ்ட் ஆயிருமாமா. அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலுமே இந்த அபவுட் ஜெட் வந்து இந்த ரொட்டேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி அரெஸ்ட் பண்றதுன்னா இந்த 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 கேப் இருக்குல்ல, இந்த இடத்துல பின் இருக்குல்ல, அது போய் உள்ள சொறி ஒரு திருக்கணும்னா அப்படி நிற்கும். ஸோ அப்படிங்கிற ரொட்டேஷன் அபவுட் ஜெட் வந்து அரெஸ்ட் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மொத்தம் 4 சம் இருக்கும்டா. இந்த இது வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இது வந்து பல்ப் அண்ட் பல்ப் ஹோல்டர் அசம்பிளி. இதாக வந்து நான் மோஸ்ட்லி நம்ம சம்மில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து ஸ்பைகாட்னா என்ன, ரிசர்ச்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து பார்த்தோம்னா ஸ்பைகாட்டுங்கிறது நத்திங் பட் ஷாஃப்ட், இப்படி தான் இருக்கும் ஷாஃப்ட். அண்ட் ரிசர்ச்ங்கிறது நத்திங் பட் ஹோல், இதுதான் இந்த ஹோல் தான். அப்போ ஷாஃப்ட்னால நான் ஸ்பைகாட்னா ஷாஃப்ட், ரிசர்ச்னா ஹோல். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த இது பார்த்தா நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ டேட்டம் பிளேன் போட்டுக்கோ. டிகிரிஸ் ஆஃப் அரஸ்டட், டிகிரிஸ் ஆஃப் இடம் அன்அரெஸ்டட். டேட்டம் பிளேன் அசம்பிளி டேட்டம் பிளேன். இங்கே டேட்டம் பிளேன்ங்கிற எதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த இது இருக்குல்ல, இதான் டேட்டம் பிளேன் 1. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஓட்ட ஹோல் இருக்கு நான் வச்சுக்கோ. இது வந்து ஃபுல்லா டேட்டம் பிளேன் 2. அப்ப இதுவும் போய் சேருது. அப்ப இதுவும் சேரும்போது இந்த போட்டிருக்கேன் பாரு, அந்த பிளேன்ல எக்ஸ் ஒய் போட்டுக்கோ. இந்த இது ஆக்சிஸ்ல வர்றது ஜெட். ஸோ இந்த செட்டு வந்து நம்மளா எடுத்துக்கிற ஆக்சிஸ் தான். பெட்டர் வே இது எக்ஸ் ஒய் ஜெட்னு எடுத்துல இன்னும் பெட்டர். இந்த செட்டுங்கிறது பார்த்தா அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த திஸ் காம்பனண்ட்டுக்கு வரும். ஓகே. ஸோ அப்போ வந்து இனிஷியலா டேட்டம் பிளேன் இந்த இது போய் இதுல சேருதுன்னா டிரான்ஸ்லேஷன் இன் செட். இங்க எப்படி நம்ம பார்த்துருந்தோம், இது வந்து உள்ள பல்ப் ஹோல் வந்து இன்னும் உள்ள போகாது, இங்கேயே அரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரிதான் இன்னமும் வந்து இது உள்ள போகாது மீன்ஸ் இதுவும் இன்டர்ஃபர் ஆயிடுச்சுன்னா அடுத்து எந்த ஒரு மூமெண்ட்டும் அலாங் திஸ் வந்து டிரான்ஸ்லேஷன் இருக்காது. ஸோ டிரான்ஸ்லேஷன் இன் செட் அரெஸ்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் ரொட்டேஷன் அபவுட் எக்ஸ், இதுவும் அரெஸ்ட் ஆயிரும். ஏன்னா சுத்தி ஒரு சிலிண்டர் காம்பவுண்ட் மாதிரி இருக்கு, தடுப்பு வந்துடும். அப்ப இதுவும் அபவுட் ஒய், இந்த ரெண்டுமே அரெஸ்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ மிச்சம் உள்ளது எல்லாமே எழுதிட்டு டேட்டம் ஸ்பைகாட். இங்க எழுதுற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். டேட்டம் பிளேன் அசம்பிளிங் டேட்டம் பிளேனா சொன்ன மாதிரி இது ஓகேவா? அதுக்கப்புறம் டேட்டம் ஸ்பைகாட் அசம்பிளிங் வித் டேட்டம் ரிசர்ச் வந்து பார்த்தோம்னா நான் என்ன சொன்னேன், ஷாஃப்ட்னா என்ன, ஸ்பைகாட்னா என்ன, ஷாஃப்ட். அப்ப இங்க இதான ஷாஃப்ட், அப்ப இதான் டேட்டம் ஸ்பைகாட். இது வந்து ஹோல், அப்ப இதுதான் டேட்டம் ரிசர்ச். இதுதான் டேட்டம் ஸ்பைகாட். இந்த சர்க்கிள் தான் வந்து டேட்டம் ஸ்பைகாட். இதுக்குள்ள ஹோல் இருக்கும், அந்த ஹோல் தான் டேட்டம் ரிசர்ச். ஸோ இதுவும் அட்டாச் ஆகும்போது என்ன டிசபிள் ஆகுதுன்னா, என்னதான் நீங்க வந்து இந்த டேட்டமையும் அட்டாச் பண்ணாலும் இந்த மாதிரி மோஷன் இது ரெண்டுமே இருக்குது. இது மேல இது வந்து தனியா மேல கீழே, இதுவும் தனியா இப்படி லெஃப்ட் ரைட் இந்த ஒய் ஆக்சிஸ்ல வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து இந்த இதை வந்து இந்த ஹோலுக்குள்ள போட்டா இந்த மோஷன், அதாவது இப்படி மூவ் ஆகுற மோஷனும் இப்படி மூவ் ஆகுற மோஷன் தடுக்கப்பட்டுருமா? அதான் வந்து டிரான்ஸ்லேஷன் இன் எக்ஸ், டிரான்ஸ்லேஷன் ஒய். அது போட்டிருக்கேன்னா போட்டிருக்கேன் டிரான்ஸ்லேஷன் இன் எக்ஸ், டிரான்ஸ்லேஷன் ஒய். ஆனாலும் வந்து பார்த்தேன்னா இது வந்து மொத்தமா இது சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே சிலிண்ட்ரிகல் காம்பனண்ட்னால இது வந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப அதை அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இங்க வந்து ஒரு ஹோல், இங்க எப்படி வந்து ஒரு ஸ்பைகாட்டு இங்க ஹோல் வச்சாங்களோ அதே மாதிரி இங்க ஒரு பின்னு வைக்கிறாங்க. இது வந்து ஹோலு, இது வந்து பின்னு. ஓகே. அப்ப ஷாஃப்ட் இது ஹோல் ஆக்ட் ஆகும். இப்ப வந்து இப்படி சுத்திக்கிட்டு இருக்குதா,
அது வந்து இது ரெஸ்பெக்ட் டு ஜெட் ஆக்சிஸ் சுத்திக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த பின்னு போய் இந்த ஹோலுக்குள்ள அட்டாச் ஆயிடுச்சுன்னா இப்படி சுத்துறது வந்து தடுக்கப்பட்டுருமா? அப்ப ரொட்டேஷன் அபவுட் ஜெட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் வந்து நம்ம இதை வந்து ஒரு இந்த டயக்ராமேட்டிக்காக பார்க்காம நஜ காம்பனண்ட் எப்படி இருக்குன்னு மைண்டுக்குள்ள யோசிச்சு அனிமேட் பண்ணி ஒவ்வொரு ஆக்சிஸுக்கு சுற்றி பார்க்கணும். ஸோ இப்போ வச்சோம்னா என்ன ஆகும் யோசிச்சு பார்த்துட்டு இந்த டேட்டம் பிளேனு டேட்டம் பிளேனு டேட்டா ஸ்பைகாட்டு இந்த வேர்டிங்ஸ் தான் முக்கியம். ஸோ வச்சு ஒவ்வொன்றா பண்ணோன்னா முடிஞ்சு. அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா பின் இருக்குல்ல, ஸோ இந்த பின்னுக்கு பதில் வந்து டங்கு கொண்டு வந்தாங்க. ஏன் டங்குனா இந்த பின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் பின் இருந்தாலும் இது கண்டிப்பாக வந்து ட்ரில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டாலரன்ஸ் விடுவோம். அந்த டாலரன்ஸ் எல்லாம் நல்லா பண்ண முடியாது. ஸோ டாலரன்ஸ் இருந்தாலுமே வந்து இது நீ நல்லா ஜூம் பண்ணி பார்த்தனா இந்த பின்னு போய் இந்த இடத்துல அட்டாச் ஆகும்போது இப்படி அட்டாச் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி அட்டாச் ஆயிடுச்சு. இது ரொம்ப மைக்ரோ லெவல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கனால லைட்டா வந்து மிஸ் அலைன்மெண்ட் இருக்கும். ஓகேவா? அந்த மிஸ் அலைன்மெண்ட்டை வந்து நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொண்டு வந்துப்பட்டது தான் இந்த டங்க். இந்த டங்கை வந்து அவங்க டேப்பரா கொஞ்சம் போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபிட்டிங்கா இருக்கும். ஸோ அது வந்து டங்குங்கிறது இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மோஸ்ட்லி டங்க் வச்சு கேட்டாங்கன்னா இதுக்கு என்ன எழுதுறோமோ இதான் வந்து மோஸ்ட்லி இதுக்கும் இருக்கும். ஓகேவா? ஆனா இந்த இடத்துல போடும்போது என்ன பண்ணணும்னா டேட்டம் பின் அசம்பிளிங் வித் டேட்டம் போல விட டேட்டம் டங்க் அசம்பிளிங் வித் டேட்டம் கேப்னு போடணும். அது இங்க வந்து கேப் தானே இருக்குது, ஸோ கேப்னு போடணும், அவ்வளவுதான். இது வந்து மிக்சி ஜார்ல ரியல் லைஃப் கண்டிஷன் மிக்சி ஜார்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். டங்கு அந்த இது கீழே அடியில் கொடுத்துருப்பாங்களா, அது இது பைசைக்கிள் செயின்ல இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுதான் டேட்டா சிஸ்டமோட பேசிக். இது வந்து ப்ராப்ளமே கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இந்த மாதிரி கொடுத்து ஒரு 3 மார்க்லேயே அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து முடிஞ்சு. இப்போ பார்க்க போறதா ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் பார்த்தா டவுட் இருக்காடா? ஓகே. இப்போ வந்து இதுக்கப்புறம் பார்க்க போது முக்கியமான சம்மு. ஓகே ஓகேடா. சம்மு. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா a fixture is to be designed for a radial start for a component. இந்த காம்பனண்ட் என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். on loading the component on the fixture all of a 6 degrees of freedom has to be arrested. அதே தான் 6 degrees of freedom arrest பண்ணணும். before commencing the machining operation calculate the location accuracies of the fixture. அதாவது location accuracy of the fixture அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து பார்த்துருந்தோம் இந்த இடத்துல location accuracy in டிரான்ஸ்லேஷன் இருந்துச்சு. இந்த டிரான்ஸ்லேஷன் இருந்தனால தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்பைகாட்டை ரிசர்ஸையும் அட்டாச் பண்ணிட்டு எக்ஸை ஒய் அரெஸ்ட் பண்ணோம், அப்போ ரொட்டேஷன் அரெஸ்ட் பண்ணோம். அப்போ லொக்கேஷன் அக்யூரேசினா என்னன்னா அட்டாச் பண்ணக்கு அப்புறமும் எவ்வளவு நகர்ந்துகிட்டு இருக்கு அண்ட் ஆல்சோ ஆங்குலராகவும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கொடுப்போம் தான் லொக்கேஷன் அக்யூரேசி இன் டிரான்ஸ்லேஷன், லொக்கேஷன் அக்யூரேசி இன் ரொட்டேஷன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இந்த இடத்துல வந்து எங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கிறது ஃபர்ஸ்ட் புரியணும். எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து பார்த்தோன்னே எனக்கு வந்து ஹோல் மாதிரி தெரியுது. அப்ப எப்படி கன்ஃபார்ம் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இது சொல்லிடுறேன் நான். இது வந்து ஃபுல்லா ரிசஸ்னா என்ன சொன்னேன், ஹோல். இது வந்து ஹோலு. இங்க கேபிட்டல் ஹச் கொடுத்துருக்காங்களா, கேபிட்டல் ஹச்னு கொடுத்தா ஹோலு, ஸ்மால் ஹச்னு கிடையாது, கேபிட்டல் லெட்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தா ஹோலு, ஸ்மால் லெட்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தா அது வந்து ஷாஃப்ட். கேபிட்டல் லெட்டர்ல இருக்கனால ஹோலு. அப்போ இது ரிசஸ், இது வந்து ஸ்பைகாட். அப்ப இந்த ஸ்பைகாட்டை கொண்டு வந்து நம்ம இதுக்குள்ள அட்டாச் பண்ண போறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இங்க வந்து ஒரு ஹோல் இருக்குது, அதை டினோட் பண்றது தான் இந்த இடத்துல ஹச்னு இருக்குது. கேபிட்டல் ஹச்னு இருக்குது, அதோட டயா 15. இந்த பிட்ச் சர்க்கிள் டயா என்னன்னு கேட்டேன்னா இதுக்கு ஒரு ஹோல் போட்டிருப்பாங்கல்ல, இதே மாதிரி இது இங்கேயும் இந்த மாதிரி காம்பனண்ட்ல இருக்கும். ஸோ இது டு இது டு இந்த லென்த் இருக்குல்ல, இதுதான் பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர்னு சொல்றாங்க. அதான் 110. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இந்த டாலரன்ஸ் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டா ட்ரூ பொசிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு டாலரன்ஸ் 0.05 கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் மெட்டீரியல் கண்டிஷன் சொல்லி அப்படியா? இப்ப ஓகே இந்த பின்னு தான்
இங்க வந்து ஃபிக்ஸிங் ஹோல். இந்த ஃபிக்ஸிங் ஹோல் வந்து எதுக்குன்னா போய் பிடிச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ அப்ப இந்த டயா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க போய் விழுகும். இந்த டயா வந்து பார்த்தோம்னா, இங்க போய் விழுகும். ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா 15 டயான்னு இருக்கா? இந்த பிங்கிற டயா பிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அப்படியா? அதுக்கப்புறம் எதுவுமே எழுதல. இந்த 15 டயார் இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோல்ல தான் இந்த பீங் இந்த டயா பீன்னு இருக்கு, டயா பி வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த டயா இருக்குல்ல, டயா 8 அது போய் இதுல போய் அட்டாச் ஆகும். நீ பார்த்தோன்னா உனக்கே தெரியும், டயா 8 இது வந்து டாலரன்ஸ் தான் வித்தியாசமா இருக்குது. இங்க வந்து H7 இது வந்து ஹோலு, இது வந்து பின்னு. ஓகேவா? அதுக்கப்புறம் இது இந்த டயக்ராம் புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா லொகேஷன் அக்யூரசியின் டிரான்ஸ்லேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இதில் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இருக்கிற எல்லா டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல, 150 H7, 150 ஸ்மால் H7, 15 H8 இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அதோட மேக்ஸிமம் கண்டிஷன் மினிமம் கண்டிஷன் எடுத்து எழுதிட்டீங்கன்னா அது சம் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்பைகார்ட்டுக்கு ரிசர்ச் எழுதிக்கிறேன். நம்ம டேட்டா பார்ப்போம்ல, டயா 1 மேக்ஸிமம் கண்டிஷன் மினிமம் கண்டிஷன் வச்சு எழுதணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், டேட்டா புக்கில் வந்து 3 பாயிண்ட் இந்த 3 பேஜ் இருக்கும்ல, அதில் போயிட்டு 150 இதுனா பார்த்துட்டீங்களா? ஸோ H7 வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், இந்த 150 மேலே இருக்கும். ஸோ அதில் பார்த்துட்டு நம்ம மேக்ஸிமம் மினிமம் எழுதிக்கோ. அது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரான்ஸில் இருக்கும். அதை வந்து டிவைட் பை 1000 மட்டும் பண்ணேன்னா இந்த மாதிரி வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அப்போ மேக்ஸிமம் கண்டிஷன் மினிமம் கண்டிஷன் அப்போ இங்கேயே எழுதி வச்சுக்கோ. இங்கே என்ன எழுதணும்னா யூஎஸ்எல் இல்லைன்னா வந்து யூஎஸ்எல் எல்எஸ்எல் ஆஃப் இது வந்து அது மாதிரி இது எழுதுறதுக்கு முன்னாடி இந்த H7 எழுதுறோம்ல, Hனா என்ன ஹோலு, அப்ப ரிசர்ச் பிராக்கெட்ல ஹோலு, அதுக்கப்புறம் சின்ன ஹைஃபன் போட்டு இந்த இது அப்புறம் இது, அதுக்கப்புறம் யூஎஸ்எல் எல்எஸ்எல் போட்டு இதை வந்து 150.04 150 அப்படின்னு போட்டு எழுதிக்கோ. அதுக்கப்புறம் ஸ்மால் ஹெச்னா என்ன, ஷாஃப்ட். அப்ப ஸ்பைகாட்டு ஷாஃப்ட் 150 H7 அப்படின்னு போட்டுட்டு அதே மாதிரி எழுதிட்டு மைனஸ் பண்ணி இது வந்து யூஎஸ்எல் எல்எஸ்எல் போட்டு எழுதிட்டேன்னா நீ சம் சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் கிளியர் நம்ம சப்டிவேஷன்ல கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி தான் மேக்ஸிமம் கிளியரன்ஸ் மினிமம் கிளியரன்ஸ் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் கிளியரன்ஸ்னா என்ன, இது வந்து ஹோலு, இது வந்து ஷாஃப்ட்னு வச்சுக்கோ. ஓகேவா? மேக்ஸிமம் எப்போ இருக்கும், பெரிய ஹோலு குட்டி ஷாஃப்ட் அப்ப இருக்கும்போது இருக்குமா? அப்பனாதான் வந்து இந்த ஹோல் எப்ப பெருசா இருக்குதோ அண்ட் எப்ப இந்த ஹோல் ரொம்ப இந்த ஷாஃப்ட் ரொம்ப குட்டியா இருக்குதோ அப்ப கிளியரன்ஸ் வந்து இது நடுவில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதான் மேக்ஸிமம் ஹோல் மினிமம் ஷாஃப்ட். மேக்ஸிமம் ஹோல்னா என்ன, ஹோல்னா என்ன ரிசர்ச். அப்ப ரிசர்ச்ல அதிகபட்ச மேக்ஸிமம் லிமிட்டா தான் யூஎஸ்எல். ஸோ அப்போ 150.04 இங்க வந்து பிளஸ் தான் வரும், பிளஸ் தான் வரும். ஓகேவா? அப்போ வந்து 150.04 மேக்ஸிமம் ஹோல் மைனஸ் மினிமம் ஷாஃப்ட். ஷாஃப்ட்னா என்ன, ஸ்பைகாட். ஸ்பைகாட்ல இருக்க லோயர் லிமிட் அப்ப 149.96. அப்போ மேக்ஸிமம் கிளியரன்ஸ் கிளியரன்ஸ் இந்த ஹோல் குட்டி பெருசா இருந்துச்சுன்னா மினிமம் ஆனா ரிசர்ச் எல்இ வருமா வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் கிடைச்சு கண்டுபிடிக்கணும். மீன் என்ன ஆவரேஜ். ஸோ அப்போ 0.08 + 0 டிவைட் பை அதுக்கு வேரியன்ஸ். ஸோ அதை மீன் ஆர்எல் சார் ஓகே மேக்ஸிமம் இதுவும் சூஸ் பண்ணா வேரியேஷன் முடிஞ்சு. லொகேஷன் இது எப்படி கொடுக்கணும், இந்த 0.04 இருக்குல்ல மீன் வேல்யூ, அந்த வேல்யூ அப்படி இந்த வேல்யூ அப்படியே ஆட் பண்ணிக்கும்.
இதுல அப்பெண்ட் பண்ற மாதிரி. ஸோ 0.04 பிளஸ் ஆர் மைனஸ் 0.04 அவ்வளோ அக்யூரசியின் டிரான்ஸ்லேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து லொகேஷன் அக்யூரசின்ற ரொட்டேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு தேவைப்படும், இந்த டயாபி தேவைப்படும். ஸோ அது தேவைங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்க பாரு, இந்த இடத்துல வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஹோல் ஓகேவா, இது ஃபுல்லா கேப்பா இருக்குது, இது நான் வந்து ஒரு ஷாஃப்டை கொடுக்கிறேன். ஸோ அதான் வந்து அதுக்கு டாலரன்ஸ் கிவன் வித் திஸ், இந்த மொத்த இந்த டிஸ்டன்ஸ் இந்த வந்து நான் வந்து பண்ணா இந்த டயாபி கிடைச்சோம், அவ்வளவுதான். ஸோ அது வந்து எப்படி இந்த ஹோல் இந்த இடத்துல நம்ம ஒர்ஸ்ட் கேஸ் கண்டிஷன் தான் எடுக்க போறோம். ஸோ அதான் எழுதியிருப்பேன், மேக்ஸிமம் டயா ஆஃப் த டேட்டா டயாபி எம்எம்சி கண்டிஷன் ஆஃப் சைஸ் ஆஃப் த டேட்டம் ஹோல். அது ஏன் எம்எம்சி கண்டிஷன் எடுக்கணும்னா, ஒரு ஹோல் இருக்குன்னா அதுக்கு ஒர்ஸ்ட் கேஸ் கண்டிஷன் வந்து எப்போ மேக்ஸிமம் மெட்டீரியல் இருக்கும் போது தான் ஒர்ஸ்ட் கேஸ் கண்டிஷன். மேக்ஸிமம் மெட்டீரியல் எப்போ இருக்கும், இருக்கலே பார்த்தோம்னா அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் ஒன்று இருக்கும், எல்எஸ்எல் ஒன்று இருக்கும். ஸோ அப்போ வந்து எப்போ வந்து கம்மியாக இருக்கும் மேப் இருக்கும்னா, எப்போ குட்டி ஹோல் எப்போ குட்டோ அப்போ தான் மேக்ஸிமம். ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் நீ வந்து உனக்கு வேணும்னா இந்த டேட்டம் ஹோல் போட்டோம்டா, போட்டுட்டு மீன் கண்டுபிடிச்சிட்டு வேரியேஷன் அபவுட் மீன் வந்து என்ன பண்ணுவோம்னா மீன் கிளியரன்ஸ்ல அந்த மீன் கிளியரன்ஸ் மைனஸ் ஆர் இதையும் மைனஸ் பண்ணி இதையும் போட்டுக்கலாம். இதை பண்ணிட்டு மாடலஸ் போட்டுக்கோ, வர்ற ஆன்சரை போட்டு பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோ. அண்ட் லொகேஷன் அக்யூரசி டிரான்ஸ்லேஷன் எழுதும்போது இந்த 0.04 வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 0.04 வேல்யூ போட்டா அதான் லொகேஷன் அக்யூரசி இன் டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? இப்போ லொகேஷன் அக்யூரசி இன் ரொட்டேஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா எப்படி யோசிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹோல்ரா ஓகேவா, இந்த ஹோல்ல நம்ம ஒரு ஷாஃப்டை போடுறோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த இடத்துல பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த டேட்டம் ஹோல்ல டேட்டம் பின்ன நான் போட போறேன். ஸோ அப்படி நான் டேட்டம் இந்த ஹோலுக்குள்ள இந்த டேட்டம் பின் போடுறேன்னா இந்த டயாபி கண்டுபிடிக்கணும். இதோட டயா என்ன, இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த டயாவா இருக்கும். ஸோ அது கண்டுபிடிக்கணும்னா இதோட டிஸ்டன்ஸ், இந்த டேட்டம் ஃபோர் டிஸ்டன்ஸ்ல இந்த டிஸ்டன்ஸ் ஐ மீன் வரேன், இந்த டிஸ்டன்ஸ் அதாவது மொத்த டிஸ்டன்ஸ்ல இதையும் நான் சப்ராக்ட் பண்ணுவேன், இந்த டயாபி கிடைச்சிரும்ல. ஸோ அப்படிதான் வந்து இந்த இடத்துல பண்ணுவோம். எப்படின்னா மேக்ஸிமம் மெட்டீரியல் டயாபி மேக்ஸிமம் டயாமீட்டர் ஆஃப் த டேட்டம் பின் வேணும்னா மேக்ஸிமம் இந்த ஹோலோட சைஸ் இப்பயும் நம்ம ஒர்ஸ்ட் கேஸ் கண்டிஷன் தான் வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஒர்ஸ்ட் கேஸ் கண்டிஷன் அசியூம் பண்றோம்னா ஹோலுக்கு ஒர்ஸ்ட் கேஸ் கண்டிஷன் எது, மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் இருக்கிறது தான் ஒர்ஸ்ட் கேஸ் கண்டிஷன். கரெக்டா? ஸோ அப்போ ஒரு ஹோல் இருக்குது, எப்போ வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் இருக்கும், அதோட குட்டி சைஸ் இருக்கும்போது. அப்போ குட்டி சைஸ்னா அதோட லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும், நமக்கு இங்கே கொஸ்டின்லேயே வந்து கொடுத்துருக்காங்க 15H8ன்னு சொல்லிட்டு. இதை போய் டேட்டா புக்கில் பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து எப்பயுமே ஹோலுக்கு வந்து லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் ப்ளஸ் 0.000 தான் இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த அதை நீ இங்கேயும் பார்க்கலாம், +0 0 தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷனில் எம்எம்சி கண்டிஷன் இங்கே என்ன இருக்குதோ அதான் இருக்கும். ஸோ 15. ஸோ அந்த 15 இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா, அதான் 15. அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து டாலரன்ஸ் ஒன்றா இருக்கும் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுவும் ஆடிக்கிட்டு தான் இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பொசிஷன் டாலரன்ஸ் ஆஃப் த டேட்டம் ஹோலுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, பொசிஷன் டாலரன்ஸ் ஆஃப் த டேட்டம் பின்னுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் இது பண்ணணும். அப்புறம் இந்த பகுதி இருக்குல்ல, இதை கொண்டு போய் இங்கே ஃபிட் பண்ணும்போது அதுக்கு ஒரு டாலரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவும் ரிமூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அதுக்கு ஒரு டாலரன்ஸ் இருக்கும், அதையும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இப்போ டேட்டம் இங்கே என்ன எழுதிக்கேன் பாரு, பொசிஷன் டாலரன்ஸ் ஆஃப் த டேட்டம் ஹோல், பொசிஷன் டாலரன்ஸ் ஆஃப் த டேட்டம் பின். ஹோலுக்கு வந்து என்ன இங்கே இருக்குதா, இதெல்லாம் ஹோலு. டாலரன்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்க 0.05. இப்போ 0.05 இங்கே போட்டாச்சு, அவ்வளோதான். பொசிஷன் டாலரன்ஸ் ஆஃப் த டேட்டம் பின், டேட்டம் பின்னுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 0.005. அது இங்கே இந்த இடத்துல அப்படியே மாற்றி போட்டேன். ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபிக்ஸிங் ஹோலுக்கு இங்கே என்ன 0.02.
இப்போ 0.02 எடுத்து இங்கே போட்டாச்சு. எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் பின் டயா கிடச்சிருச்சு. இப்போ பின் டயா மீன் கிடச்சிருச்சு. ஆனால் நமக்கு என்ன வேணும்? மேக்ஸிமம் கண்டிஷன், மினிமம் கண்டிஷன் வேணும். மேக்ஸிமம் கண்டிஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க -0.00 -0.01. இதை அப்ளை பண்ணி மேக்ஸிமம் கண்டிஷன் இங்கே என்ன இருக்குதோ அது அப்படியே வந்துடும். மினிமம் கண்டிஷன் வேணும்னா -0.01. ஸோ 0.01 வந்து சப்போர்ட் என்ன 0.01னா 14.915 அந்த மாதிரி இருக்குமா. ஸோ அப்போ அதான் எல்எஸ்எல் கண்டிஷன். அதையும் எடுத்து இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இது கொஞ்சம் அதுக்கப்புறம் ஆங்குலர் பிளே கண்டுபிடிக்க சின்ன ஒரு கான்செப்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டாப் வியூ வந்து பார்க்குறோம் வச்சுக்கோ. இப்படி டாப் வியூவில் வந்து நான் பார்க்குறேன்னா இங்கே வந்து ஒரு ஹோலு பின்னு, இங்கே ஒரு ரிசர்ஸோட ஹோலு, ஸ்பைகார்டோட இந்த ஷாஃப்ட் அந்த இது இருக்கும்ல. ஸோ அதை தான் நான் போட்டிருக்கிறேன். இது ஒஸ்ட் கேஸ் கண்டிஷன் நான் அசியூம் பண்ணி ஹோலு பின்னு வந்து இந்த மூலையில் இருக்கிறதாகவும், இது வந்து ரிசர்ஸ் ஹோலு ஸ்பைகார்ட் ஷாஃப்ட் இந்த கண்டிஷனில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு பின்னோட சென்டரு அண்ட் ரிசர்ஸோட சென்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோ. ஸோ tan θ = என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். கரெக்டா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வரும். இந்த ஆப்போசிட்டோட டிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த மேக்ஸிமம் பிளே பிட்வீன் ஸ்பைகார்ட் தான் இருக்குல்ல, அது எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன். அண்ட் இந்த அட்ஜசன்ட் பகுதி என்ன? இந்த டிஸ்டன்ஸு. இந்த டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இதை பார்க்க இதான தெரியும். இதுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்கும்ல, இந்த ஆக்சிஸ்க்கும் இந்த ஆக்சிஸ்க்கும் ஒரு டிஸ்டன்ஸ் அதான் வேணும். இப்போ இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? பிட்ச் சர்க்கிள் டயா வந்து 110 கொடுத்துருக்காங்களா. அப்ப என்ன சொன்னேன்? நான் இனிஷியலா சொல்லியிருந்தேன், இதுல இருந்து இங்க ஒரு ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் தான் 110. 110ல பாதி 55. ஸோ அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் 55. ஸோ அந்த 55 தான் நீங்க போட்டிருப்பேன். ஓகேவா? அதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்பைகார்ட் அண்ட் டேட்டம் ஹோல். அதான் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த பிளே வந்து எதனால வரும்னு கேட்டேன்னா, இந்த ஸ்பைகார்ட்டுக்கும் ரிசர்ச்சுக்கும் ஒரு பிளே, இது வந்து இது உள்ள என்னதான் போட்டாலும் இப்படி ஒரு டிரான்ஸ்லேஷன் மோஷன் அதுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ வந்து அதுவும் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இந்த டேட்டம் பின் அண்ட் வைக்கிறாங்க. அதுதான் இங்க என்ன இருக்கோ அதான் இருந்திருக்கும். 150.04 149.96 இதெல்லாம் வந்து டக்குனு பார்த்து அங்க இருந்தே போட்டு எடுத்துடலாம். இதுக்காக போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. அதேதான் இங்கேயும் இருக்கும். அப்புறம் டேட்டம் பின்னுக்கும் டேட்டம் ஹோலுக்கும் இல்ல மேக்ஸிமம் பிளே. அப்ப என்ன பண்ணும்? மேக்ஸிமம் பிளேனா என்ன? மேக்ஸிமம் கிளியரன்ஸ். மேக்ஸிமம் கிளியரன்ஸ்னா என்ன? பெரிய ஓட்டை குட்டி ஷாஃப்ட். அப்ப கிளியரன்ஸ் அதிகமா இருக்குமா? அது அப்ப பெரிய ஓட்டனா என்ன? டேட்டம் ஹோலோட பெரிய மேக்ஸிமம் மெட்டே கண்டிஷன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கு பார்க்கணும். இது பார்த்தோன்னா டேட்டா புக்ல பார்த்தோம்னா +27 சம்திங் இருக்கும். இது வந்து 0.00 இருக்கும். 27/1000 போட்டால் ஒரு ஆன்சர் வரும். அதையும் இதை அட்டாச் பண்ணா உனக்கு பெரிய ஹோலோட சைஸ் கிடைச்சிடும். மேக்ஸிமம் அதாவது அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் ஆஃப் த ஹோல் கிடைச்சிடும். அதான் இங்க போட்டிருக்கோம் 15.027. அப்புறம் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? டேட்டம் மேக்ஸிமம் பிளே பிட்வீன் டேட்டம் பின்னு போடணும். டேட்டம் பின்னா என்ன? அதாவது பெரிய ஹோல் குட்டி ஷாஃப்ட். நீங்க ஷாஃப்ட் கணக்கு எது வருது? பின்னு. பின் என்ன சொல்லியிருக்காங்க? -0.01. இங்கதான் நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப 0.01 14.915 வருமா? அதான் இங்க இருக்கு. ஓகேவா? அதான் இங்க எழுதி வச்சுக்க சொன்னேன். ஸோ போட்டோம்னா நமக்கு தீட்டா கிடைச்சிரும். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த தீட்டா வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்பைகார்ட் ரிசர்ச்க்கு எடுத்துருக்கிறோம், டேட்டம் பின் டேட்டம் ஹோலுக்கு எடுத்துருக்கிறோம். அப்ப அதுக்கு ஒரு மீன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு டிவைட் பை 2 பண்ணிக்கோ. இதை டிவைட் பை 2 பண்ணிக்கிட்டீங்கன்னா 0.1 கிடைச்சிரும். ஆனா டிகிரியில இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம்? எப்பயுமே நமக்கு வந்து மெட்ராலஜி லேப்லயும் சரி எல்லாமே இன்னும் அக்யூரசி பெட்டரா கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால அதை மினிட்ஸ்ல மாத்திருப்போம். அதை மல்டிபிள் பை 60 பண்ணா 6 minutes of degree அப்படின்னு கிடைச்சிடும். அதான் லொகேஷன் அக்யூரசி இன் ரொட்டேஷன். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த சம் கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ரிசர்ச் அண்ட் ஸ்பைகார்ட் சம். அதுவே ரிசர்ச் அண்ட் டங்க் பார்த்தோம்னா எல்லாமே சேம் தான். ஸோ அதே தான் இங்க இருக்கும். இது வந்து டயா ஹச் ஸ்மால் ஹச்ன்னு இருக்கா. இது வந்து என்னது? ஸ்பைகார்ட். இங்க வந்து இது ஹோல். இது வந்து அப்படியே காமிச்சிருக்காங்க. உள்ளக்க ஹோல் இருக்குது. அது கேபிட்டல் ஹச்ல இருக்குது. அப்ப என்னது? இது வந்து ரிசர்ச். ஸோ இப்போ இதுக்கும் நான் இதுவுமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை கிடையாது. ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுனா ஃபார் ஸ்பைகார்ட் பிராக்கெட்ல வந்து ஷாஃப்ட்
டயா H8 இப்படி எழுதிட்டு அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் எழுதினா பெட்டரா இருக்கும். அப்புறம் ரிசர்ச் ஹோல் எழுதிட்டு எல்லாமே எழுதிக்கோ. எழுதிட்டு அதே மாதிரி தான் கண்டுபிடிக்க போறேன். லொகேஷன் அக்யூரசி இன் டிரான்ஸ்லேஷன் வந்து மேக்ஸிமம் கிளியரன்ஸ், பெரிய ஓட்ட குட்டி ஷாஃப்ட், மினி அது வந்து இங்க இருந்து எடுத்து எழுதிக்கோ. பெரிய ஓட்டனா இந்த இந்த வேல்யூவும், குட்டி ஷாஃப்ட்னா இது எடுத்து எழுதிக்கோ. அவ்வளவுதான். ஆனா இதான ஷாஃப்ட். அப்புறம் மினிமம் கிளியரன்ஸ், மினிமம் கிளியரன்ஸ்னா என்ன, குட்டி ஓட்டா பெரிய ஷாஃப்ட். அப்ப இதுவும் இதுவும் எடுத்து போட்டோம்னா 0 வந்துடும். இது ரெண்டுத்துக்கும் மீன் போட்டீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணோம்னா மீன் கிடைச்சிடும். வேரியேஷன் என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூவை வந்து இதாலையும் மைனஸ் பண்ணிக்கலாம், இதாலையும் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணா உனக்கு வந்து ஒரு ஆன்சர் வரும். அதை பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு எழுதிக்கோ. அது வர்ற ஆன்சர் மாடல்ஸ் போட்டு எழுதிட்டு பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு எழுதிட்டா முடிஞ்சு. ஸோ இந்த மீன் வேல்யூ அண்ட் திஸ் பிளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ போட்டேன்னா உனக்கு லொகேஷன் அக்யூரேசியும் டிரான்ஸ்லேஷன் கிடைச்சிடும். அங்க பண்ற மாதிரி தான் சேம். இங்க என்ன மாறும்னா, அங்க நம்ம என்ன பண்ணோம், டயா ஆஃப் த பின் கண்டுபிடிச்சோம். கரெக்டா, டயா ஆஃப் த பின் வந்து இந்த இடத்த விழுகக்கூடிய பின்னோட டயா கண்டுபிடிச்சோம். இங்க என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, அந்த டங்கோட வித்து. இதை என்ன 3Dல இமேஜின் பண்ணா இதை பார்த்துக்கோங்க. இந்த டங்கோட வித்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ டங்கோட வித்து எவ்வளவு கண்டுபிடிக்கிறது தான் வந்து நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அப்போ இந்த கேப்பு, இந்த கேப்புக்குள்ளதான் போய் இந்த நம்மளுடைய டங்க் போய் அட்டாச் ஆக போகுது. அப்போ இந்த மேக்சிமம் ஒஸ்ட் கேஸ் கண்டிஷன் ஆஃப் திஸ் கேப் அண்ட் திஸ் இங்கே நடுவில் உள்ளது நடுவில் உள்ளதா, ஸோ அதை மட்டும் எடுத்துடணும்னா நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணா முடிஞ்சா. அதான் வந்து ஆக்டிவ் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து கேப்புக்கு எப்போ ஒஸ்ட் கேஸ் கண்டிஷன் இருக்கும், எம்எம்சி. எம்எம்சினா என்ன, இருக்கிற குட்டி ஓட்டை. குட்டி ஓட்டனா என்ன, லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் ஆஃப் த டேட்டம் கேப். டேட்டம் கேப்புக்கு இங்க கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்க வந்து பார்த்தோம்னா 12 கேபிட்டல் ஹெச்ல இருக்குது. அப்போ 12H10 போய் டேட்டா புக்ல பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து உனக்கு பிளஸ் ஆர் மைனஸ் மேல ஒரு வேல்யூ இருக்கும், கீழே வந்து பிளஸ் 0.00 தான் இருக்கும். அப்போ 12 தான் உன்னோட மேக்ஸிமம். மேக்ஸிமம் கண்டிஷன் சம்கிறது கேப் 12 போட்டியா. அப்புறம் பொசிஷன் அங்க என்ன போட்டோம், பொசிஷன் டாலரன்ஸ் ஆஃப் த டேட்டம் ஹோல், பொசிஷன் டாலரன்ஸ் ஆஃப் த டேட்டம் பின் போட்டோம். இங்க வந்து பொசிஷன் டாலரன்ஸ் ஆஃப் த கேப், பொசிஷன் டாலரன்ஸ் ஆஃப் த டங். அப்புறம் ஒர்க்கிங் கிளியரன்ஸ் 0. இந்த 0.05 0.2 பார்த்தோன்னா 0.05 இது வந்து கேப்புக்கு, இது வந்து இதுக்கு 0.2 போட்டாச்சா, அவ்வளவுதான். ஸோ போட்டேன்னா உனக்கு வந்து வித் ஆஃப் த டங்கு கிடைச்சிரும். இப்போ அதே இந்த இடத்துல வந்து அதே தான் நான் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன்ல ஒரு கான்செப்ட், அதே கான்செப்ட் தான் வந்து இங்கேயும் இருக்கும். ஸோ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் இந்த ஆக்சுவலி நான் இங்கே கொஞ்சம் எழுதாம விட்டுருக்கேன். இங்கே ப்ளஸ் பண்ணி மேக்ஸிமம் பிளே பிட்வீன் டேட்டம் டங்கு டேட்டம் கேப்னு எழுதிருக்கணும் நான் நியூமரேட்டர்ல. அதை இங்கே போட்டிருப்பேன், இங்கே எழுதாம விட்டுருப்பேன். ஸோ அப்படி தூக்கிருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் மேக்ஸிமம் பிளே பிட்வீன் ஸ்பிகாட் அண்ட் ரிசர்ச் வந்து இதோட மேக்ஸிமம் கண்டிஷன் இருக்குல்ல, மேக்ஸிமம் கிளியரன்ஸ், இந்த வேல்யூ தான் அப்படியே இங்கே வரும். ஓகே. அண்ட் டேட்டம் பின் அண்ட் டேட்டம் பின் கிடையாது, டேட்டம் டங்கு டேட்டம் கேப்புக்கு வந்து அதே தான், பெரிய கேப்பு குட்டி குட்டி லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் ஆஃப் த பின்னு கிடையாது டங்கு. ஸோ அதை வச்சு போட்டு எழுதிக்கோங்க. இந்த மேக்ஸிமம் பிளே பிட்வீன் டங் அண்ட் மேக்ஸிமம் பிளே பிட்வீன் டங் அண்ட் கேப் எப்படி வந்துச்சுன்னா, இந்த 80 எப்படி இருந்துச்சுன்னா நல்லா பார்த்துக்கோ. இது வந்து கொஞ்சம் பார்க்கணும். இதோட இது நான் வந்து இங்கே வரைஞ்சிடுறேன். இந்த 3D வந்து இங்கே வரைகிறேன். இந்த 3D டயக்ராம் இங்கே வரைஞ்சிடறேன்டா. ஓகே, அசைன் பண்ணிக்கோ. இது வந்து இந்த பெரிய இது வந்து ஸ்பைகாட்டு, இது ஸ்பைகாட் ஷாஃப்ட் சேர்த்தா இருக்குது, இதான் டங்கு. ஓகேவா. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து 120, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 120. ஓகேவா. இது ஃபுல்லா 120. ஓகே. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லா வந்து 120. அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னா 110. அப்ப இந்த டயா இருக்குல்ல, இந்த இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து என்னன்னா
110. இது வந்து இது வந்து 210. ஓகேவா? ஸோ இங்க எப்படி வந்து நம்ம இந்த இடத்துல பிச்சஸ் இந்த இடத்துல வந்து இப்ப டயா ஓட்டை இருந்துச்சு. அதனால இதுக்கு 2த்துக்கும் பிச்சர்கள் டயாவை டிவைட் பை 2 பண்ணி ஈஸியா போட்டோம். இதுக்கு எப்படி ஒரு ஆக்சிஸ் இருந்துச்சு இந்த ஹோலுக்கு. ஸோ அதே மாதிரி இதுக்கு இந்த டங்குக்கு வந்து மீனா ஒரு ஆக்சிஸ் இந்த இடத்துல வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ இந்த ஆக்சிஸ்க்கும் இங்க ஒரு ஆக்சிஸ் இருக்கும்ல, அதாவது இப்படி ஒரு ஆக்சிஸ் இருக்கும்ல, இதான் சிலிண்டர்னா இதுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்கும்ல, இந்த டிஸ்டன்ஸ்க்கும் இந்த டங்கோட சென்டருக்கும் தான் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல போடுவோம் 18 சொல்லிட்டு. ஸோ அப்போ அது எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, இப்போ எல்லாம் இது புரிஞ்சுச்சுல, அதாவது இது டு இதான் கண்டுபிடிக்க போறோங்கிறது புரிஞ்சுச்சுல, சொல்லுங்கண்ணா. ஓகே. இப்போ இதான் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து எல்லாத்தையும் ரேடியஸா மாத்திரு. இந்த 210ல பாதி எவ்வளவு? 105. அப்ப இது டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து 105. கரெக்டா? அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு பாத்தியா, இந்த இடம் இருக்குல்ல, இங்க ஒரு ஸ்ட்ரைக் கட் வருதுல்ல. ஸோ அது வந்து பார்த்தோம்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளோட எவ்வளவு? அது வந்து 110ல பாதி 55. அப்ப இது டு இது வந்து 105, இது டு இது வந்து 55. ஓகேவா? அப்ப அது ரெண்டையும் வந்து நீ மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது? 105 105ல 55 போச்சுன்னா 0. அப்ப 50 வருதா? இப்ப 50ங்கிறது எது? இந்த இதுல இது போச்சுன்னா இது பெரிய இது. ஓகே, இது வந்து குட்டி இது. ஓகே, இது வந்து டங்கு. அப்ப இது சென்ட்ரு, இதோட சென்ட்ரு இங்க இருக்கு. நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 105. 105ல இத வந்து கழிச்சு விட்டேன். கரெக்ட். அப்ப இந்த 50 இது கிடைச்சிரும். நமக்கு என்ன வேணும்னா இது டு இதுதான் வேணும். அவன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இதுல பாதி போட்டுக்கிறாங்க. இதுல பாதி வந்து எவ்வளவு? இதுலவு. கரெக்டா? இது வந்து 15 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 50ல பாதி 25. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு? 25 கண்டுபிடிச்சிட்டோம். 20 நமக்கு. ஆனா எனக்கு என்ன தேவை? இதுவும் தேவை. புரியுதா? இது நமக்கு வந்து, ஆனா நமக்கு எது தேவை? இதுல இருந்து இதுவரை தேவை. நம்ம இந்த டிஸ்டன்ஸ் 25 கண்டுபிடிச்சோம். அவ்வளவுதான். 25 எவ்வளவு? 80 வருதா? ஆமா 80. இப்ப ஆமா 80 வருது. புரியுதாடா? இதெல்லாம் தெளிவா புரியுதுல? இப்படிதான் பண்ணணும். இந்த இது கண்டிப்பா பண்ணணும். புரியுதா? புரியுது. அந்த லென்த் அந்த 55ங்கிறது எப்படி கண்டுபிடிச்சு? எங்க இருந்து அந்த 55? ஒரு நிமிஷம். இந்த டயா தான் இந்த டயா. ஓகேவா? அது 110. 110ல பாதி தான் 55. 110ல பாதி 55. அப்ப இது வந்து இது டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு? 55. அப்ப இது வந்து 105, இது 55. அப்ப இந்த டங்குல பாதி, டங்கோட இது ஃபுல்லா எல்லுன்னு வச்சுக்கோயேன், இதான் வந்து டங்கோட பாதியா வந்து நிற்கும். ஸோ அப்ப நமக்கு வந்து என்ன வேணும்? இது டு இதான் வேணும். அப்ப இதுல பாதி எவ்வளோங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா இதோட இந்த பாதியை ஆட் பண்ணி போட்டோம்னா முடிஞ்சா. ஸோ அப்ப என்ன பண்றேன்? இந்த மொத்த 105ல இந்த இதை மட்டும் கழிச்சிட்டேன்னா டங்கோட லென்த் கிடைச்சிருமா எனக்கு? அதான் 105 மைனஸ் 55 போட்டா உனக்கு இந்த டங்கோட லென்த் கிடைச்சிரும். இந்த டங்கோட லென்த் கிடைச்சிருச்சுன்னா